6ஆம் இடத்தில் குரு இருந்தால், குருங்கிறதே ஒரு சுப கிரகம். அது போய் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைல்ல. அதனால் என்ன சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த உடல் உழைப்பை செலுத்தி அதிகமாக செய்கிற வேலையை விட, உடல் உழைப்பை குறைவாக செலுத்தி செய்கிற வேலைகள், அதாவது இந்த ஆலோசனை சொல்கிற வேலைகள், இந்த மாதிரி வேலைகளில் போவாங்க. அப்போ ஆலோசனைகள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, டாப் லெவலில் ஒருத்தவங்க பெரிய ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்குனாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் நம்ம தேடி நிற்போம். அவங்க ஒரு பாப்புலாரிட்டி அடைய முடியாத ஒரு நிலைமை வரும்போது என்ன நினைப்போம்னா, அவங்க உண்மையிலே டேலண்ட்டாக இருந்தால் கூட அவங்கள வச்சுக்கிறதா வேணாமாங்கிறத நமக்கு மேலே இன்னொருத்தவங்க தீர்மானிக்கிறதுக்கு வந்துடுறாங்கல்ல. அதனால் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. பொதுவாகவே குரு சில லக்கணங்களுக்கு 6, 8, 12 மறையிறது நல்லது அப்படின்னு சொன்னால் கூட, பொதுவாகவே 6, 8, 12 குரு மறையும் போது இந்த நல்ல சிந்தனைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பாவ புண்ணியங்கள் பார்க்குறது கொஞ்சம் குறைஞ்சிடுது. ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, தவறான மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழலில், ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய சூழல் தான் வரும். அதனால் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் யோசித்து நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க. ஆனாலும் சில நிர்பந்தங்கள் அந்த மாதிரி சில சிக்கலை உருவாக்கிடும். ஸோ அவங்களுக்கு இந்த உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா, வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட பொருட்கள், உணவு விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.